பார்த்தீங்கன்னா கிராணியில். இப்போ வந்து நம்ம கிராணியில் எப்படி எஸ்கேப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எஸ்கேப் பண்ண முடியுதா இல்லையான்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுனேன். இப்போ உள்ள இந்த மாதிரி தான் கிராணி. உங்களுக்கு பாதி பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. நம்ம போய் அதெல்லாம் நார்மல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி தான் விளையாட போகிறீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அப்படியே வச்சு விளையாடுங்க. கீழே இருக்க கண்டினியூ கொடுங்க. அப்புறம் வந்து டே 1 டே 1 வந்து நம்ம எந்திரிக்கிறோம். இதுக்கு ஒரு ஸ்டோரி போடலாமான்னு சொல்லுங்கள் காய்ஸ். ஸ்டோரி போட பார்ப்போம். இப்போ வந்து எந்திரிக்கிறோம். இப்போ இந்த பானையை எடுத்து இந்த தேவைப்பட தெளிவு காய்ஸ். அந்த கிராணி வந்து நம்ம எங்கிட்டு போனாலும் வந்துடும். நான் வீடியோவில் பார்த்தேன் கைஸ், வேறு வீடியோவில் பார்த்தேன். வந்து நம்ம இங்கேருந்து இப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒழிஞ்சிட்டு மறுபடியும் எடுத்து போடுவோம் காய்ஸ். இப்போ மறுபடியும் மூடிடும். இப்போ காய்ஸ் கிராணி வந்துடுச்சு காய்ஸ். என்ன கைஸ் கேவலமாக பண்ணேன் காய்ஸ். என்ன கைஸ் கேவலமாக பண்ணிட்டேன். இப்போ டே 2 மொத்தமாக டே 5 வரைக்கும் இருக்குது காய்ஸ். எப்படி கேட்டேன்னா அப்போயே சொல்லிட்டேன். நான் யூடியூப்பில் பார்த்தேன் போட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் இந்த கேம் பற்றி எனக்கு தெரியாது. நான் சில ஃப்ரெண்ட்ஸு கூட லைட்டாக விளாண்டுருக்கேன். இப்போ இந்த தொடப்போம். நான் கீழே போய் ஒரு யூட்டனை போட்டு இங்கே அப்படியே தேடுவோம். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே கிளை வருதான்னு பார்த்துக்கணும். அப்புறம் வந்து இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை காய்ஸ். இப்போ வெயிட், இங்கே ஒன்றும் இல்லை காய்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு சொன்னேன் இல்லை காய்ஸ். இந்த தர்பூசணி இருக்குது, பட்டர் மேன். இப்போ காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், ராணிக்கெலாம் டெமிக்கெலாம் தெரிஞ்சு வச்சுருக்கு. இப்போ தெரியல இந்த தொடப்போம். இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்படி போவோம். அப்புறம் இப்போ அங்கேயும் ஒன்று இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அப்படி ஓடுவோம். இந்த கார் செட்டுக்குள்ள டக்குன்னு போய் அதை தட்டி விட்டுருவோம் கைஸ். இந்த வெண்ட்டு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே போய் இங்கேயே வெயிட் பண்ணால் அந்த கிராணிக்கு போய் இந்த மாதிரி பின்னாடி வந்து இந்த அளவு வரணும். எந்திரிக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் 1 செகண்ட்னாச்சு அந்த இடத்துல இருக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து நின்றுட்டு வந்து இந்த மாதிரி இங்கிட்டு போவோம் காய்ஸ். இப்போ இந்த கார் எஸ்கேப் பண்ணணும்னா இங்கே தான் பண்ணணும். டோர் எஸ்கேப்னா அந்த படி ஸ்டெப்பு காமிக்கிறேன் கைஸ். இதை போட்டுருவோம். இப்போ கூப்பிடுவோம் கைஸ். இப்போ கூப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு கைஸ் அது வந்துடும் கைஸ். அப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ காருக்குள்ளே போயிடலாம் கைஸ். பார்ப்போம். தலை வர மாட்டேங்குது கைஸ். கைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். வந்து காய்ஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பிச்சி விட்ருங்க காய்ஸ். இப்போ வந்து ஆன் பண்ணி கைஸ் ஆன் பண்ணி விட்டுருவோம் கைஸ். ஆன் பண்ண மறந்துட்டேன். ஆன் பண்ணி விட்டுருவோம் கைஸ். இப்போ அப்படியே போவோம். இப்போ இந்த பேட்ரி எடுப்போம் காய்ஸ். இந்த பேட்ரி எடுத்து மறுபடியும் அதே வழியே போவோம். மறுபடியும் கார் செட்டுக்குள்ளேயே போவோம். இப்போ கார் பாலிக்கு காய்ஸ் எப்படி கைஸ் உடச்சிச்சு. உடனே நான் லேட்டாக கொடுத்தனாலே காய்ஸ். அப்போ ஹேண்டில் இனிமேல் வரந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் காய்ஸ். இப்போ வந்து இந்த பேட்ரி இப்போ போவோம் மேலே கைஸ். இங்கே தான் கைஸ் இருக்குது. அப்படியே மேலே ஏறி தலாரம் மடிக்க விட்டுடலாம். இப்போ வந்து இந்த கீழே போட வேணாம். இப்போ வந்து இங்கே போவோம். வெளில போயிடலாம் கைஸ். வந்து இந்த வெண்ட்டுக்குள்ளேயே போவோம். இந்த வெண்ட்டு வந்து சாக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே பாருங்க கைஸ். இதுக்குள்ளே போவோம். வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ போவோம். இப்போ போய் எந்திரிச்சது காய்ஸ். இப்போ எந்திரிப்போங்க. இப்போ
வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஓட்டைக்குள்ளே இருக்குல்ல எம்ச்சு கரெக்டாக கண்ணை சொன்னோம். இந்த வில்லு ஊரெல்லாம் கொஞ்சம் மேலே அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். சில நேரம் விழுக சில நேரம் விழுகும். நம்மளை வந்து அம்பு நிறையா வச்சுட்டாங்க. அதனால் ஒரு ட்ரேக்லேயே கன்னை வச்சு பண்ணிட்டு போயிருங்க. அதுலேயும் 2 புல்லட் 3 புல்லட் இருக்கும்னு நினைக்கிறேன் கன்னில். அதை வச்சு ஒரு 2 டேக் 3 டேக்லேயே பண்ணிடலாம். 2 டேக்கு அந்த புல்லட்டை படுத்து அத்தனை டேக் எடுத்துக்கோங்க. ஆனால் வீப்புக்கு நல்லா டேக் எடுக்காதீங்க. ஃபஸ்ட் டேக்லேயே அடிக்க முடிஞ்சு அடிங்க. டப்பாக அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். வந்து இந்த ஃப்ளேவர் இந்த ரைஸ் இதுக்குள்ளே பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். இதுக்குள்ளே இந்த இதை வந்து இந்த யூஸ்ன்னு கைஸ் இதை கொடுத்தா மேலே ரெட் கலரில் மாறும். அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே எடுத்துடலாம். இப்போ கிராணி வரும் கைஸ், கிராணி வரும். இப்போ வந்து இந்த புக்கை கைஸ் இன்னும் கிராணி வரல என்னன்னு தெரில. கீழே போட்டு வர கைஸ் வந்துருச்சு கைஸ் வந்துருச்சு. அம்மா நம்மகிட்ட பெப்பர் ஃப்ரே இருக்குல்ல வரட்டும் அடிப்போம். கைஸ் அடித்தேன் கைஸ். என்ன கைஸ் ஒர்க் ஆகலை கைஸ். டே 2 3 டே கைஸ் டே 3 கைஸ். இப்போ என்ன கைஸ் சேடாக இருக்குது கைஸ். பண்ணுவோமா டவுட்டு தான் கைஸ். மொத்தமாக 5 டே கைஸ், மொத்தமாக 5 டே, லாஸ்ட் டே ஆஃப் 5. இப்போ போவோம். வந்து இந்த கதவை திறந்து அமைதியாக போய் இந்த இதை திறந்து இதில் எடுத்தா அப்படியே இந்த திறந்து விட்டுருவோம். திறந்துட்டு அந்த ஒன்றுமே இல்லை கைஸ். ஓடி இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் கைஸ். அதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த தர்பூசணி ஊற்றி வச்சா மட்டும்தான் வரும். அப்போ வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணால் கைஸ் கிராணி இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கணும் கைஸ். இதுவும் ஹைடிங் பிளேஸ் தான் சொல்லாமல் வந்துட்டு இதுவும் ஹைடிங் பிளேஸ். இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வெண்ட்டு வந்து ஹைடிங் பிளேஸ் கிடையாது, போயிட்டு இங்கிட்ட ஷார்ட்கட் மாதிரி கைஸ். இதுதான் ஹைடிங் கைஸ். வெட்டி விட்டோன்னே கண்டிப்பாக அந்த கிராணியே வரும். அந்த கிராணி வந்துருச்சு பார்த்தீங்களா கைஸ், சொன்ன மாதிரி வந்துருச்சு கைஸ். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கைஸ், அதை மட்டும் கண்டுக்காதீங்க அவ்வளோதான். இப்போ நார்மலாக தான் வரும் ஓகேவா கைஸ். கிராணி கைஸ் அங்கேயே இங்கிது கைஸ். நம்ம இல்லைன்னு வரணும் கைஸ். சேடாக போகுது கைஸ். ப்ரோ மாட்டேன் நீ தான் சொன்னீங்க ப்ரோ மாட்டுன்னு சொன்னீங்கன்னா கைஸ் ரோல் ஆயிடுச்சு கைஸ். வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது. இது இந்த கீ கிடையாது கைஸ், இது ப்ளே ஹவுஸ் கீ. இது வேறு கீ கைஸ், இது ப்ளே ஹவுஸ் கீ. அது க்ரீன் கலரில் இருக்கணும். ஒரு மருந்து அதை கொண்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ கண்டிப்பாக கிளவியாக இருப்பையும் கைஸ். அந்த இடத்துல அந்த உட்டு மாதிரி இருக்கும் லைட்டாக உங்களுக்கே தெரியும். இந்த உட்டு மேலே நின்றுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். இப்போ வந்து இந்த ஓப்பன் பண்ணி இப்போ போவோம். இங்கே திரும்பி கைஸ் இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுருவோம் கைஸ். இதான் கைஸ் இந்த ஹேண்டில் காணப்படுங்க கைஸ். நான் கைஸ் பண்ணேன் நம்மளுக்குன்னு சதி கைஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீ ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இல்லை கைஸ். இது சில நேரம் தான் கைஸ் பாதியில் வேஸ்ட்டு கைஸ், வேஸ்ட்டு கைஸ். ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சில டெக்னிக் தேவை. நான் சில நேரம் அது கஷ்டமாக இருக்கும் கைஸ். இப்போ காரோ எங்கே கைஸ் இப்போ வந்து ஸ்பைடர் கீ தான் எடுக்கணும். இந்த ஸ்பைடர் கீ இங்கே இருக்குது பாருங்கள். அது இந்த கன் பாட்டுக்கு ஸ்பைடர் கீ போய் எடுத்துகிட்டு வருவோம். ஸ்பைடர் கைஸ் மாட்டிக்கிட்டேன் கைஸ். நான் கைஸ் எடுத்தோம். இப்போ இந்த வந்து மேலே ஏறுவோம். இப்போ தான் இங்கே இருக்குது பாருங்க. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு தெரியல. இப்போ வந்து இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போய் அந்த இந்த இடத்துல வராது ஒரு ஃபோட்டோ கைஸ். அந்த இடத்துல தெரியாமல் டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் கொடுக்குறோம். வந்து இங்கேருந்து கைஸ் இங்கேருந்து கீழே விழுந்தா நீங்கள் வந்து டெட் ஆக மாட்டீங்க. ஏன்னா இது கைட்டு கம்மியான ஹைட்டு. மேலே அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், விட்டுருந்தோம் மாதிரி லைட்டாக விரிசல் மாதிரி விட்டுருவோம். நான் காமிக்கிறேன் அதுக்கு அப்புறமேல் காமிக்கிறேன் கைஸ்.
இந்த கேம் பிளே பார்ப்போம். இப்போ காய்ஸ் பாருங்க காய்ஸ், பிளானிக்கெலாம் முன்னெல்லாம் பண்ணுது. அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை காய்ஸ். இங்கே நான் உட்காந்தாலும் செக் பண்ணல, அந்த சைடு செக் பண்ணி இந்த சைடு செக் பண்ணி இப்போ செக் பண்ணிட்டேன் காய்ஸ். இந்த புக்கை வெளியே வந்துடும் காய்ஸ். வந்துருச்சு, சொன்ன மாதிரி வந்துடுச்சு காய்ஸ். இப்போ மேலே போவோம், அதே டெக்னிக் பண்ணி கீழே போயிடுவோம். ப்ளஸ் ஆனால் பார்த்தோன்னே அது கிட்டத்தில் வந்துடும். விழுந்துடும், கரெக்டான டைமில் கரெக்டாக விழுவும். நான் இங்கே இருக்க மாதிரி விழுந்தீங்கன்னா அப்போயே அந்த அந்த படிக்கிட்ட வந்துருச்சு இறங்குவேன். அப்போ நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த படியில் பாதிக்கிட்ட வந்துடும் பாருங்க. ஆனால் இது வேஸ்ட் தான், டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா. டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் டைம் வேஸ்ட் ஆகும் கொஞ்சம். இப்போ பாருங்க, இந்த அந்த பேர் இந்த கிளவியோட எப்படி சொல்கிறது, அம்மா இந்த கிளவியோட யாருக்குன்னே இது ஒரு கிளவி. இதுக்கும் இன்னும் இருக்குது கைஸ். இன்னொன்று மறந்துட்டேன், இந்த இதுக்குள்ளேயே ஸ்பைடர் கீ வரும். இந்த ஸ்பைடர் கீ வந்து இந்த ஒரு வெண்ட் மாதிரி போகணும், அதுக்குள்ளே இந்த ஸ்பைடர் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம தப்பிக்கணும். அதுதான் இந்த கேமோட அந்த இடத்துக்குள்ளே. இப்போ வந்து அது வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஏன் வந்துச்சுன்னா அது கற்றுனாலும் அது வரும்னு நினச்சேன், வரல. அதான் தைரியமாக போகிறேன் காய்ஸ். இதுக்குள்ள இப்போ காமிக்கிறேன் கைஸ். கைஸ் அங்கே தான் இருக்குது கைஸ். கிராணி பார்த்துட்டேன், இந்த இடத்துல காமிக்கிறார். இதுக்குள்ளேயே வந்துச்சு கைஸ். இப்போ இதுக்குள்ளே வந்துச்சு, இதுக்குள்ளே ஒரு இடம் பார்த்தேன், பரவாயில்ல, இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அது கொஞ்சம் துடைக்க முடியும். தள்ளி விட்டுலாமா? தள்ளி விட பார்ப்போம் கைஸ். தள்ளி விட முடியல கைஸ். தள்ளி விட முடியலன்னா டிஸ்டர்ப். வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம், ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ போகலான்னு நினைக்கிறேன். இப்போ போயிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இப்போ காய்ஸ் அந்த இடத்துல ஒரு மினிட்ஸ் நான் அப்பயே சொல்லிட்டேன் காமிக்கிறது கைஸ். இங்கே பாருங்க கைஸ், லாஜிக்கே இல்லாமல் ட்ராக் விட்டு வச்சுருக்கு. நீங்கள் கைஸ் மாட்டிக்கணும், அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ மாட்டினாலே தப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ்? இப்போ வரும் டே 4, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் கைஸ் இருக்குது. தப்பிக்க முடியாது கைஸ். நான் கைஸ் இப்படி பண்ணுறீங்க கைஸ், இப்படி இந்த கிளவி பண்ணுது கைஸ். இன்னும் அடுத்த பாட்டு போடலாமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோவர் நிறையா கைஸ். இங்கே வேற போட்டுச்சு, நான் பார்க்க மாட்டேன் கைஸ். எடுத்துரும் கைஸ், அதுக்குள்ளேயும் வந்துருச்சு கைஸ். எடுத்துட்டேன் கைஸ். ஸ்டாப் கைஸ். எடுத்த நானும் நான் கைஸ். லாஸ்ட் டே is last of least my toe. இப்போ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பாதி நேரம் ரோல் ஆகிடுச்சு. வந்து லாஸ்ட் டே அவுட் ஆனோம்னா சோலி முடிஞ்சிச்சு. இதுதான் இங்கே பாருங்க கைஸ். கிளை வந்துச்சு, சொன்னேன் இல்லை பார்க்கலான்னு போனால் கிளை வந்துச்சு. பாருங்க கைஸ், இந்த கிளை சுத்தமாக பிரியா. இதுக்குள்ளே போவோம், அந்த இடத்துல வந்துருக்கும்னு நினைக்கி. அவன் எவ்வளோ நேரம் ஆச்சு ஸ்பைடர் கீ வெயிட் பண்ணுங்க, வருதான் பார்க்குறது வரல. இப்போ இந்த ஸ்பைடர் கீ எடுப்போம், விளையாடலாம். கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். அதுக்குள்ளே ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. நாகைஸ் பாருங்க, நீ லைக் பண்ணோன்னே இந்த கேமை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன் கைஸ், இப்போ பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது கைஸ். 50% வாய்ப்பு இருக்குது கைஸ். அதனால் நீங்கள் அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம் கைஸ். நான் கைஸ் அதுக்குள்ளே போக முடியாது கைஸ்.
இப்போ இந்த காசத்துக்குள்ளேயே போவோம். அந்த வெண்டுக்குள்ளே போய் குனிஞ்சு அப்படியே உள்ளே போய் அங்கே வெளில போய் எந்திரிச்சிட்டு வரலாம், எந்திரிக்காமல் ஆகிட்டு போய் ஒரு இத்தனை வாட் வந்துடலாம். அதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிங் ஆகும், இந்த பெல் ரிங் ஆகும். இந்த இடத்துல இந்த மாதிரி காய மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சுனாலே இந்த இடத்துல போங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த வழி தான் இருக்குது அப்படின்னா போங்க. ஓகேவா கைஸ்? இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ், இங்கே ஒரு இருக்கும் கைஸ். இங்கே உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்க. சில நேரம் இருக்கும், எனக்கு தெரில கைஸ், சரியாக தெரில. விளையாடவே சொன்னேன் கைஸ், அவ்வளோவா விளையாட மாட்டேன் கைஸ். சும்மா ஒரே ஒரு இதுக்கு முன்னாடி இந்த கேம் ஒரே ஒரு இதுவும் தான் விளையாண்டேன். ஒரு 5 டே மட்டும்தான் விளையாண்டு முடித்தேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் இதை போட்டு சத்தத்தை போட்டுடலாம். பாருங்க, இந்த ஸ்பைடர்லாம் வருது பாருங்க. இப்போ வந்து கட்சின்னு வரும் தான் சொன்னேன்ல கைஸ், நான் விளையாண்டேன்னு சொன்னேன். இப்போ கைஸ் இப்போ வெளில போனால் அந்த கிளவி இருக்கலாம், கிளவியை காணும் கைஸ். பார்த்துருச்சு கைஸ், இது லாஸ்ட் டே. அப்படியா? லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் கைஸ், லாஸ்ட் டே நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், லாஸ்ட் டேல தான் நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம். அப்போ நம்ம வந்து அடுத்த பார்ட் போடலாமான்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக கிராணி 2க்கு போகலாமான்னு சொல்லியிருக்கோம். கிராணி 1 இதோட போதுமா, அடுத்த பார்ட் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த பார்ட்டு கிராணி டேரெக்டாக கிராணி 2க்கு போயிடலாமான்னு சொல்லுவேன். இப்போ இதுக்குள்ளே போய் இந்த இதையும் போட்டுருவோம். இங்கே கீழே இங்கே நிறைய லூட் எடுத்துடலாம். இங்கே பாதி லூட்டு கிட்ட இருக்கும். இப்போ வந்து கீழே இறங்கி தைரியத்தை நமக்குள்ளே வச்சுட்டு போகலாம். கைஸ் இங்கே போவோம். இங்கே முட்டு சொல்லு, இங்கே இது வேறு இது என்னன்னு தெரியல. இந்த ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும், அது அந்த 2 ரிங்கு மாதிரி இருக்கும். அது தெரில கைஸ், சரியாக தெரில. இப்போ இதுக்குள்ளே ஒன்றும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்பைடர் வேறு வந்துருச்சு கைஸ். இப்போ அந்த ஸ்பைடர் எப்போ போகும்னு தான் தெரில. ஸோ கைஸ், தள்ளி வந்தனால தான் போகுது. நம்ம கிட்டத்தில் இந்த நாள் அப்படியே விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கைஸ் அது அப்படியே நிற்கும். சின்னது பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே ஒரு 2 போனால் அந்த லாஸ்ட் டைம் தான். ஆனால் அந்த கிராணி கிட்ட மட்டும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிராணி கிட்ட கொஞ்சம் உள்ள எவ்வளோனா நம்ம பாடி வெளில தெரியாத அளவு போனீங்கன்னா. ஏன் சொல்கிறேன்னா அந்த மாடி மேலே ஒன்று காமிச்சிருந்தேன், உழைக்க முடியுமா இல்லையான்னு ஒன்று காமிச்சிருந்தேன் கைஸ். பிடிச்சிருச்சு கைஸ், பேசிக்கிட்டே கேம் பிளே மறந்துட்டேன் கைஸ். பிடிச்சிருச்சு கைஸ். அடுத்த பாட்டும் போடலாம் நம்ம சொல்லுவேன். டேரெக்டாக கிராணி 3க்கு தாவிடலாமான்னு சொல்லுங்கள். கிராணி 3னா கிராணி 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிராணி பார்ட் 2 போடலாம், கிராணி 1 பார்ட் 2 போடலாம்னா சொல்லுங்கள். கிராணி பார்ட் 2ன்னு சொல்லுங்கள் கைஸ். இந்த இடம் தான் கைஸ் சொன்னேன். இப்போ பாருங்கள் வந்துட்டு தள்ளி விட்டோனையும் இது லாஸ்ட் தேவைன்னா கைஸ் அரைஞ்சிச்சு கைஸ். தான் இந்த இடத்துல ட்ராப்லாம் இருக்காது, அதெல்லாம் சும்மா இந்த இடத்துல ட்ராப்லாம் இருக்காது கைஸ். அடுத்த பார்ட் போடலாமான்னு சொல்லுங்கள். பாய் கைஸ், பாய். நாளைக்கு நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.